என்னடா அவன் வென்றானே. நிறுத்துங்க. உண்மையிலே நீ ரொம்ப வேகம் கண்ணா. உன் ரெக்கார்ட் என்ன தெரியுமா? 10 வெற்றி 10 தோல்வி. நான் இன்னும் முடிக்கவே இல்லை. ஒரு ஓட்டம் ஓடுறேன். நீங்க எப்படிப்பா? டோட்டல் கான்சென்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட்னு எதை சொன்னீங்க? முழு நேரமா இப்படி மூச்சு பிடிச்ச இதா வச்சுக்க. வலிக்கல. நீ காட்டு மிராண்டி ஆச்சேடா. சரி போலாம். புதிய மிஷன். சில மாதங்களுக்கு முன்பு இது என்ன இடம்? இது அந்த பொம்பளையோட பிளட் டீமன் ஆர்ட்டா? இந்த முழு இடமும் அவங்கள மையமா வச்சுதான் உருவாகி இருக்க போல இருக்கு. கிசுகில லோவர் ரேங்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. ஆனா அந்த லோவர் 5 இன்னும் இங்க வரலையே. நாம திரும்ப நகர்ந்துட்டோம். மறுபடியும் பிளட் டீமன் ஆர்ட்டா? யாருதான் இந்த பொம்பளை இப்படி பாக்குறாங்க? யாரா இருக்கும்? என்ன பார்த்ததும் மண்டியிட தெரியாதா? மண்டியிடுங்கன்னு சொன்ன. இது மாஸ்டர் முசான். இது மாஸ்டர் முசானோட குரலே தான். இதை எப்படி கவனிக்காம விட்ட? உண்மையான உருவத்தை மாத்திக்கிட்டு வேற உருவத்துல நிக்கிறாரு. இது அவருதாங்கிறத நம்பவே முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க இப்படி திடீர்னு வந்து நிப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. உனக்கு பேச அனுமதி இருக்குன்னு யார் சொன்னா? உன் மூளையில இருக்கிற அர்த்தமில்லாத சிந்தனை எனக்கு தேவையில்லை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். ரூயிய கொன்னுட்டாங்க. நான் லோவர் 5 பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி ஒண்ணுதான். லோவர் ரேங்க்ல இருக்கிற எல்லாரும் ஏன் இந்த அளவுக்கு பலகீனமா இருக்கீங்க? 12 கிசுகில இருக்கிற உங்களுக்கு நியாயப்படி திருப்திங்கிறதே வரக்கூடாது. உங்க ஆரம்பமே அதுதான். மனுஷங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சக்திகளை ஏத்திக்கிட்டே இருக்கணும். அதான் நீங்க எனக்கு பயன்படுறதுக்கான முதல் படி. 100 வருஷத்துக்கும் மேல 12 கிசுகில இருக்கிற அப்பர் ரேங்க்ஸ் மாறாம அப்படியே இருக்காங்க. அந்த இடத்தை விட்டு அவங்க கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே தெரியல. பல டீமன் ஸ்லேயர் ஹஷீராக்களை கொன்னதே அவங்க தான். உங்களை மாதிரி லோவர் ரேங்க் டீமன்ஸுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுறீங்க, ஆனா கஷ்டப்படுறது? உனக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவ? கஷ்டப்படுறது நாங்க தானே. என்ன அதான சொல்ல வந்த? மனசுக்குள்ள நினைச்சத அப்படியே சொல்றாரு. இது தப்பாச்சு? எதுவும் தப்பா இல்ல. வாய திறந்து பேசு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் கிபுட்சுஜி. தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க மாஸ்டர். நான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாய் விட்டவன வாயில போட்டுக்கிச்சா? அப்படின்னா என் நிலைமையே தானா? அப்போ 12 கிசுக்காக நான் பட்ட பாடலாம் ஏன் பெருசா ஏதாவது பண்ணி இவர்கிட்ட பாராட்டுவாங்களான்னு பார்த்தா, என்னை விட அந்த டீமன் ஸ்லேயர்ஸ பார்த்தாதான் உங்களுக்கு பயம் போல. அந்த டீமன் ஸ்லேயர் ஹஷீராக்களை நோக்கி நீங்க ஒவ்வொரு முறை அடி எடுத்து வைக்கும் போதும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறீங்க. அப்ப நான் உங்களை பத்தி கணிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரியா? இதோட முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்வாரு. இப்ப ஒத்துக்கிட்டாலும் சாவுதான், ஒத்துக்கலனாலும் சாவுதான். இவர்கிட்ட சண்டை போட்டு சத்தியமா ஜெயிக்கவும் முடியாது. அப்படின்னா நம்ம ஓடுறதா ஒரே வழி. என்ன ஒரு முட்டாள்தனம். இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும், வெளியே போயிடணும். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அப்பர் ரேங்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் 12 கிசுகிகள்ல இருக்க தகுதியானவங்களா தெரியுறாங்க. அப்படி இல்லாதவங்க உயிரோட இருக்க தேவையில்லை. எப்படி என்ன பிடிச்சாரு? வாய்ப்பே இல்ல. ஒருவேளை பிவா பிளேயரோட பவரா? இல்லையே, எனக்கு பிவா சவுண்டே கேட்கலையே. ஐயோ, அவசரப்பட்டேனே. இப்ப என் உடம்பையும் உருவாக்க முடியாதே. கடைசியா என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? சத்தியமா நான் உங்களுக்கு பிரயோஜனப்படுவேன். என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. அப்படி இல்லைன்னு தோணுச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. துல்லியமா இன்னும் எவ்வளவு கருணை காட்டணும்னு சொல்றியா? நீ எனக்கு எந்த வகையில பிரயோஜனப்படுவேன்னு நினைக்கிற? உன்கிட்ட இருக்கிற இந்த மிச்ச சொச்ச சக்திகளை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ரத்தம், உங்களோட ஒரு துளி ரத்தம் எனக்கு கிடைச்சா போதும். அது என்ன பல மடங்கு தேத்தும். அப்ப நான் பிரயோஜனப்படுவேன். அப்ப உங்களுக்காக சண்டை போடுற சக்தி வாய்ந்த டீமன் ஆவேன். என் ரத்தத்தை கொடுங்கன்னு எனக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு நீ வளர்ந்திருக்கல்ல. உன் தகுதிக்கு மீறி பேசுற. இதாலதான் உன் உயிர் போச்சுன்னு நினைச்சுக்கோ. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அப்படி சொல்ல வரல. அமைதியா இரு. நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு சின்ன தவறு கூட என்ன மீறி நடக்காது. அத்தனை அதிகாரத்தையும் அடக்கி ஆள்றவன்னா நான் சொல்றது மட்டும்தான் இங்க சட்டம். அத மறுத்து பேச எவனுக்கும் தகுதி இல்ல. நான் சொல்றது மட்டும் தான்டா இங்க சரி. உயிர் போற நேரத்துல எனக்கே ஆர்டர் போடுறியே, உன்னை எப்படி உயிரோட விடுறத சொல்லு. உனக்கு ஏதாவது கடைசி வார்த்தைகள்? அடுத்து இவன் தான் சாக போறான். இங்க எல்லாமே மாஸ்டரோட மூட பொறுத்துதான் நடந்துட்டு இருக்கு. எப்படியோ நானும் சீக்கிரம் செத்துருவேன். ஆமா இருக்கு மாஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. அதுவும் உங்க கையால என் உயிர் போறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். மத்த டீமன்ஸ் எல்லாம் புலம்பி உயிர் விட்டதை பார்த்து அதிர்ஷ்டசாலினா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? மத்தவங்க வடிக்கிற கண்ணீர்லயும் வேதனையிலையும் தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கனவு கண்டதை விட இது பெரிய விஷயம். என்ன கடைசியா கொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இதத்தான் கேட்க ஆசைப்பட்டேன். அதுக்கு பரிசா என்னோட ரத்தத்தை தரேன், எடுத்துக்கோ. எப்படியும் ரத்தத்துல இருக்கிற சக்தியை தாங்க முடியாம நீ செத்துருவ. அதை எப்படியாவது ஏத்துக்கவும் மனசு துடிக்கும். அப்படி ஏத்துக்கிட்டா உனக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். எனக்கு பிரயோஜனப்படுற மாதிரி அதை ஒழுங்கா பயன்படுத்து. அந்த டீமன் ஸ்லேயர் ஹஷீராக்களை கொல்லு. ஒருவேளை ஹானாஃபுடா இயர்ரிங்ஸ் போட்டிருக்கிற அந்த டீமன் ஸ்லேயரை நீ கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பரிசா இன்னும் ரத்தம் தரேன். என்ன என்ன இது? மாஸ்டர் மூசானோட ரத்தத்தை கூட சேர்ந்து ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஹஷீராவி இந்த சின்ன பையனையும் கொண்டுட்டா எனக்கு இன்னும் ரத்தம் கிடைக்கும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. பொழுது விழுந்துருச்சு, எல்லாரும் எழுந்துறீங்க. என்னப்பா ஆச்சு? முகன் ட்ரெயின்ல உயிரிழப்பு அதிகரிக்குது. இது வரைக்கும் 40 பேருக்கு மேல மாயமாயிட்டாங்க. நீங்க உடனே அந்த இடத்துக்கு போய் கியோஜோரோ ரெங்கோக்குவை சந்திக்கணும்.
மேற்கு நோக்கி எல்லாரும் உடனே கிளம்புங்க. டான்ஜிரோவையும் அவன் கூட இருக்கிற பசங்களையும் முகேன் ட்ரெயின் மிஷனுக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன். எதனால டான்ஜிரோவோட பேரை என்கிட்ட பரிந்துரைச்சேன்னு நீ சொல்ல முடியுமா ஷினோபு? கமாண்டோக்கு ரொம்ப நல்ல மனசு. எந்த ஒரு வேலையும் துல்லியமா முடிக்கிற திறமை இருக்கு. அவனோட அந்த செயல்திறன் என் எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல தான் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவா இருக்கான். கிபுட்சுஜியை வீழ்த்துறதுதான் அவன் ஒரே இலக்கு. நீ சொல்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நானும் அதை ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம கமாண்டோட அப்பா ஃபயர் பிரீத்திங்க பயன்படுத்தி இருக்காருன்னு அவன் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கான். அப்படியா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் இன்னும் பல விஷயங்கள்ல சாதிப்பான்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஃப்ளேம் அஷிராவான ரென்கோக்கும் சில விஷயங்களை சொல்லி வழிநடத்த வாய்ப்பு இருக்குல்ல? அதுவும் உண்மைதான். டீமனா மாறியும் மனுஷங்களை சாப்பிடாத அவன் தங்கச்சியை பத்தியும் யோசிக்கணும். அதே மாதிரி ஒருவேளை அந்த பையன் கிபுட்சுஜியை சந்திக்க நேர்ந்தா அதுவே டான்ஜிரோவுக்கு தன்னோட வாழ்நாள் இலக்கை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். சரி, நம்ம கிளம்பலாம். ஓ, யாரோ வர மாதிரி இருக்கே. ஓ, அதான் தள்ளி போனல, அப்பயும் இடிச்சிட்டு போறாரு. அட, இது அவன் தானே ஃபைனல் செலக்ஷன்ல பார்த்தோமே. இவ்வளோ குறைவான காலத்துல இவன்கிட்ட இப்படி ஒரு மாற்றமா? ஆனா ஏன்னு தெரியல, அவன் வாசனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆளே பயங்கரமா மாறிட்ட. ஓ அப்படியா? இப்ப கிளம்ப போறல்ல? நீங்க இருந்தது கொஞ்ச நாள் தான், இருந்தாலும் உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, பார்த்து ஜாக்கிரதை. நீ வேலையா இருந்தப்ப கூட எங்க மேல அக்கறை காமிச்சு எங்களை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உன்னாலதான் நாங்க திரும்பவும் சண்டைக்கு போறோம். நன்றி சொல்ல தேவையில்ல. நான் ஃபைனல் செலக்ஷன்ல பொழைச்சதே வெறும் லக்கு தான். அன்னையிலிருந்து போர், சண்டை இது எல்லாத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சு கோழை ஆயிட்டேன். ஏய், அப்படிலாம் யோசிக்காத. நான் மீண்டு வர காரணமே நீதான் ஆவோய். இப்ப நீயும் எனக்குள்ள ஒரு அங்கமாயிட்ட. இப்போ உன்னோட உணர்வுகள் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு தான் நான் சண்டை போடுவேன். சரி, திரும்ப அடிபட்டு வந்தா என்ன கவனிச்சுக்கோ, சரியா? ஹேய், நீ இங்க இருக்கியா? கனாவ், நாங்க இப்ப கிளம்ப போறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஓ, என்னது அது? என்னுடைய டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நான் பண்ணேன். இதுல நீ எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ போயிட்டு வா. இவன் என்கிட்ட பேசிட்டானா? சரி, காயினை சுட்டி விட்டியே, எதுக்கு? போயிட்டு வா. ஆமா, அந்த காயின்ல பூவும் இருக்கும் தலையும் இருக்கும். நீ எதை நினைச்சு சுண்டி விட்ட? போயிட்டு வா. நீ என்னமோ ஒன்னு நினைச்சு தானே சுண்டி விட்டுருப்ப. ஏதாவது முடிவெடுக்க முடியலன்னா நான் காயினை சுண்டி விடுவேன். இப்ப கூட பேசலாமா வேண்டாமான்னு தான் காயினை சுண்டி விட்டேன். தலை விழுந்தா வேண்டான்னு அர்த்தம், பூ விழுந்தா பேசுன்னு அர்த்தம். பூ விழுந்துச்சு, அதனால பேசுனேன். போயிட்டு வா. ஏன் நீயே எதுவும் முடிவெடுக்க மாட்டியா? சரி, உனக்கு என்ன தோணுச்சு கனாவ்? இது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எனக்கு முடிவெடுக்க தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எதுவுமே பெரிய விஷயம் இல்லதான். நான் ஒன்னு சொல்லியே ஆகணும். உன் மனசுல இருந்து வர வார்த்தைகள் கேட்க ரொம்ப மென்மையா இருக்க. கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும், அதான் இப்ப என்னோட கடமை. சரி, அந்த காயின் எனக்கு தரியா? ஓகே, நன்றி. சரி, இப்ப சுண்டி விட்டு முடிவு பண்ணலாமா? என்ன முடிவு பண்ணோம்? இந்த நிமிஷத்துல இருந்து உன் மனசு சொல்றத கேக்குறியா இல்லையான்னு உனக்காக நீ குரல் கொடுக்கணும்ல. நான் ரொம்பவே மேல சுண்டி விட்டேன் போல. சரி, நான் தலைய சொல்லான் இருக்கேன். கனாவ், இப்ப மட்டும் தலை விழுந்துச்சுன்னா நீ உன்னோட மனச சொல்றதுதான் கேட்கணும். எங்க எங்க போச்சு அது? இங்க இருக்க.
பிடிச்சிட்டேன் கனவு. என்ன கனவு, தயாரா? என்ன வந்திருக்கும்? அவன் திரும்பி நின்னு பிடிச்சதுனால என்னால சரியா பார்க்க முடியல. தலை விழுந்திருக்கு கனவு. வாழ்த்துக்கள். எப்பவுமே மனசுதான் மனுஷனை வழி நடத்தி கொண்டு போகும். நீ சூப்பரா நல்ல ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இரு. சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். உனக்கு எப்படி தலை விழுந்துச்சுன்னு சொல்லு. அவன் சுண்டி விடும் போது அவன் கையை பார்த்தேனே, நிச்சயமா அவன் ஏமாத்தலன்னு தெரியுது. எப்படியோ விழுந்துச்சு. பூ விழுந்திருந்தா தலை விழுற வரைக்கும் நான் சலிக்காம அந்த காயினை திரும்ப திரும்ப சுண்டி விட்டுட்டே இருந்திருப்பேன் தெரியுமா? சரி, பத்திரமா இரு. ரொம்ப நன்றி. டேய் பண்ணி தலையா, நீங்க நிறைய நிமிஷம் எழுதுவீங்கன்னு நாங்க நம்புறோம். முடிஞ்சத பண்ணுவோம். அடே உன்னை சாப்பிடாதன்னு சொன்னேன்டா. மூடு. காட்டு பயல இப்பவே உன்னை போட்டு டோமியோக்கா, நீங்களா? என்ன போருக்கு தயாராயிட்டியா? ஆமா. ஆமா, நீ டோட்டல் கான்சென்ட்ரேஷனை முழுசா கத்துக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அதை என்னைக்குமே விட்டுறாத. சரி டோமியோக்கா, என் தங்கச்சி நெசுகோ விஷயத்துல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு உங்க உயிரையே பணிய வச்சிருக்கீங்கன்னு எனக்கு அப்ப புரியல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். கொடுத்த வேலையை ஒழுங்கா செய், அதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி கடன். ஒரு டீமன் ஸ்லேயர்ஸா நம்மளுடைய வேலை டீமன்ஸை கண்டா கொல்லணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. அச்சோ, நீங்க அக்கறையா சொல்றது என் இதயத்தை உடைச்சிருச்சு. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் இங்க இருக்கேன். செனட்ஸோ, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. முக்கியமா பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க, சரிங்களா? சரி, எனக்கு தலை சுத்துதே. அப்ப நான் போறத நினைச்சு உங்களுக்கு சோகமாவே இல்லையா? சோகமெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நாங்க புறப்படுறோம். நாங்க போயிட்டு வரோம். என்னது? என்னடா இது? இது என்னதுன்னு யாராவது சொல்லுங்கடா. எனக்கு தெரிஞ்ச இது அதுவா தான் இருக்கணும். இந்த ஊரையும் இந்த மக்களையும் ஆடுறது இதுவா தான் இருக்கணும். எவ்வளவு நீளமா இருக்கு பாரு, எத்த தண்டி. இத பார்த்தாலே அள்ளு கிளம்புது. நல்ல தூக்கத்துல இருக்க போல இருக்கு, இருந்தாலும் உசாரா இருக்கணும். இது ட்ரெயின், நீ பார்த்ததே இல்லையா? வாய மூடு, வாய மூடு. இன்னையில இருந்து என் பொருளோட சேர்த்து பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். சொல்றத கேளு நோசுகே. ஒரு வேலை இது இந்த நிலத்தை காக்கிறதுக்காக வந்திருக்கலாம் இல்லையா? எதுவும் தெரியாம நீ அப்படியே தாக்க போகாத, தப்பாயிடும். மூஞ்சிலே துப்பிடுவேன். இது ட்ரெயின்னு சொல்றேன்ல, ட்ரெயினுங்கிற வார்த்தையை நீ கேட்டதே இல்லையா? இது மக்கள் பயணிக்கிற ஒரு பெரிய வண்டி. காட்டுவாசி மாதிரி இருக்கீங்களேடா. ட்ரெயினா? அப்ப இந்த காக்கா இததான் சொல்லுச்சா? ஏதோ 7:30 கூட்ட போறான். இதோ வந்துட்டேன். ஏன்டா என் மானத்தை வாங்குற? ஏய், யார் அது? என்ன பண்றீங்க? ஏய், ஜாக்கிரதை, கட்டணம் வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் போலீஸ கூப்பிடுங்க. போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ஓடுங்கடா. நம்மள நல்லா வச்சு செய்ய போறானுங்க. இப்ப உனக்கு சந்தோஷமாடா பண்ணி தலையா? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். நீ எதுக்கு போலீஸ பார்த்து ஓடுன? அடே பண்ணி தலையா, நம்மள மாதிரி டீமன் ஸ்லேயர்ஸை இன்னும் அரசாங்கம் அங்கீகரிக்கல. நாம இந்த மாதிரி ஷோ காமிச்சு கட்டானாவோட சுத்தக்கூடாது, புரியுதா? ஒரு பயலாம் அப்புறம் நம்மள நம்ப மாட்டான். மக்கள் கிட்ட டீமன்ஸை பத்தி சொன்னா அப்புறம் ரொம்ப குழம்பிடுவாங்க. ஏன்பா, இதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். என்ன பண்றது, இப்ப இதான் நிலைமை. நம்ம கட்டானா வேணா இப்போதைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடலாம். சட்டை போடாததுனால எவ்வளவு சட்ட சிக்கல் வருதுன்னு பாத்தியா? ஐயோ, ட்ரெயின் கிளம்புதே. எப்பா போலீஸ் போயிருப்பானுங்களா? ஆனா நம்ம போயே ஆகணுமே. தூக்கத்துல இருந்து முடிச்சிட்டியா? உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. காட்டு பையலே, அப்படியே நிக்காத, வா வா.
மூணு பேரும் நில்லுங்க. டான்ஜிரோ, இனோசுகே. ஜெனிட்சு, ஆமா. என்ன வேகமா போகுது? டான்ஜிரோ, நெசுகோவை கூட்டிட்டு வந்தது சரிதான் நினைக்கிறியா? டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும்ல. அவளுக்கு எதுவும் ஆகாது. என் நெசுக்கோ எப்பவும் நான் எங்க இருந்தாலும் என் கூட தான் இருப்பா. அவளை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சிருக்கவே மாட்டேன். நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். கண்டிப்பா காப்பாத்திடுவேன். கிபுட்சோஜி மூசான், மரியாதையா நில்லு. நீ எங்க போனாலும் நான் உன்னை தேடி வருவேன். நெசுக்கோ என் கூடவே இருக்கட்டும். எங்களால ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கும் நெசுக்கோக்கு இருக்கிற பிணைப்பு எப்பவும் மாறாது. எங்களை எவனும் பிரிக்க முடியாது. நெசுக்கோ, உனக்கு துணையா நான் இருக்கேன்.